Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு ரோஸ் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ரோஸ் கலெக்ஷன்ஸ் நார்மலா இல்லைங்க. இங்கிலீஷ் வெரைட்டி, டச் வெரைட்டி எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டட் கலர்ஸ்ல சூப்பர்பான கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அது என்னென்ன பிரீட்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா இன்றைக்கி பார்க்குற ரோசஸ் பார்த்தீங்கன்னா போப் ஜான் பால் 2ங்கிற ஒயிட் ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பியூர் இங்கிலீஷ் ப்ரீடு தாங்க. இந்த ரோஸோட கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப மில்க் ஒயிட்டாக இருக்கும். அதாவது நம்ம கடைகளில் ஊட்டி ரோஸ்னு வாங்குகிற வெள்ளை ரோஜா மாதிரி இல்லாமல் ரொம்ப பியூர் மில்க் ஒயிட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பூக்கள் நல்லா லோட்டஸ் மாதிரி பெருசாக பூக்கக்கூடியதுங்க. இலைகளே பார்த்தீங்கன்னா நார்மல் வெள்ளை ரோஜா மாதிரி இல்லாமல் இலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பூக்கள் பெருசாக பூக்கிற அளவுக்கு பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதாவது அவலாஞ்சி ஒயிட் மாதிரி இல்லாமல் பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்லேயே அதிக பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டியோடையது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த போப் ஜான் பால் 2ங்கிற ஒயிட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோசஸ் தாங்க. நம்ம நர்சரியில் எந்த நாளிலுமே ஸ்டாக் இருக்குது. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான வெரைட்டி தாங்க இந்த டபுள் டிலைட் ரோசஸ். வாசனை பார்த்தீங்கன்னா பூக்களில் பன்னீர் ரோஜா விட அதிக அளவில் வரக்கூடியது. பூக்களும் நல்லா கொத்தாக எந்த நாள்லையுமே எல்லா கிளைமேட்லையுமே அதிக அளவில் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டிங்க. அதேமாதிரி இந்த டபுள் டிலைட் ரோசஸ் பார்த்திங்கன்னா ஹச்டி வெரைட்டி சார்ந்தது. அதாவது ஹைப்ரிட் ஃபேமிலி. ஹச்டி ரோசஸ்னால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குங்க. அதேமாதிரி ஃப்ராக்ரன்ஸ் நல்லாவே இருக்கும் இந்த டபுள் டிலைட் ரோசஸில். பாருங்கள் பூக்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் வீடுகளில் செடி பிளான்டிங் பண்ணி ஃபெர்டிலைசர் மாதத்துக்கு 2 முறை 3 முறை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சைஸ் இதே மாதிரி குவாலிட்டியாகவும் அதிக பெட்டல்ஸ் கவுண்டிங்லேயும் பூக்கள் வரும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த டபுள் டிலைட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு டச் ரோசஸ்ங்க. இதோட நேம் பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளைகளுக்கு ஒரு மொட்டுகள் தாங்க எடுக்கும். பட் பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்லேயே அதிக பூக்கள் பூக்கிற எபிலிட்டிக்கு மாறிக்கும். டெரஸ் கார்டன் ஆகட்டும் நிலத்துலையும் 2 பிளேசஸுமே நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடியது. அதே மாதிரி பூக்களில் இதழ் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்குங்க. எல்லா கிளைமேட்டையுமே ஹெல்த்தியாக பூக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ராக் ஸ்டார் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பூனா பிரீட் எல்லோ ரோசஸ் தாங்க. இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் எல்லோவில் வரக்கூடியது. பட் பூக்களோட கார்னர் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் ஷேடு வருங்க. இதோ பூனா பிரீட் எல்லோம்பும். இதிலே கல்கத்தா எல்லோங்கிறது இந்த ரெட் ஷேடு வராமல் பியூர் ஒயிட்டாக இருக்கும். நம்ம நர்சரியில் எல்லோலேயே பார்த்திங்கன்னா மோகனா எல்லோ, டச் எல்லோ இந்த மாதிரி 20க்கும் அதிகமான வெரைட்டிஸ் இருக்குது. பட் அதில் ரொம்ப அதிக சேல்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த பூனே வெரைட்டி எல்லோ தாங்க. காரணம் கலர் அண்டு பஞ்சஸாக பூக்கக்கூடிய எபிலிட்டி. இன்றைக்கும் இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க் ரோசஸ் தாங்க. இந்த பிங்க் ரோசஸோட ஐடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1 மொட்டுக்கள் 2 மொட்டுக்கள் எடுக்கும். பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆக பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சஸாக எடுக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. பஞ்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா கிளைகளுக்கு 7 மொட்டுக்கள் 8 மொட்டுக்கள் இந்த மாதிரி டச் ப்ரீடில் அவ்வளோதாங்க எடுக்கும். அதேமாதிரி எல்லா கிளைமேட்லையுமே ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ரோஸ் தாங்க இந்த பிங்க் வெரைட்டி. அதேமாதிரி இதழ் கவுண்டிங்கும் பார்த்திங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் இருக்கிற ரோசஸ்லேயே அவலாஞ்சி ரோசஸ்னால் தாங்க இதழ் எண்ணிக்கை அதிகம் உள்ள ரோஸ்னு அர்த்தம். அந்த அவலாஞ்சி ரோசஸ்க்கு ஈக்குவலான பெட்டல்ஸ் கவுண்டிங் வரக்கூடிய ரோஸ் தாங்க இந்த பிங்க் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பெல்லூசி ரோஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி, கிடைக்கிறது கஷ்டங்க. பூக்களோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டாகவும் அவுட்டர் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவும் மைல்டு சில்வர் கலர்லேயும் இருக்கக்கூடியது. ஒரே கிளைகளில் 4-5 மொட்டுக்கள் எடுக்குங்க. பூக்கள் பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாதிரி நல்ல பெரிய சைஸ் மொட்டுக்களாக வரக்கூடியது. இந்த மாதிரி இங்கிலீஷ் ப்ரீட் ரோஸ் எல்லாமே பிளான்ட் ஷார்ட்டாக தாங்க இருக்கும். பட் பூக்கள் அதிக அளவில் கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த பெல்லூசி ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க. இன்றைக்கி அவலாஞ்சி ரோசஸில் 3 கலருமே ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவலாஞ்சி, இது பாருங்கள் ஒயிட் அவலாஞ்சி, இது வந்து பீச் அவலாஞ்சிங்க. இந்த 3 அவலாஞ்சி ரோசஸுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. இந்த 3 ப்ரீடுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ரோசஸ்லேயே நீங்கள் எங்கே ரோஸ் வாங்கினாலும் அதிக இதழ் எண்ணிக்கைனா இந்த ரோசஸில் தாங்க வரும்.
அதேமாரி ரோசஸ் எவ்வளோ இதழ்களில் பூத்தாலுமே பஞ்சஸாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ரோசஸில் இருக்குங்க. இன்றைக்கி இந்த அவலாஞ்சி டைப் ரோசஸ் நம்ம நர்சரிக்கு வந்திருக்கு. எல்லா கிளைமேட்லையுமே, அதாவது ஹாட்டான பிளேசஸ், கோல்டான பிளேசஸ்னு எல்லா ஏரியாலுமே பிளான்ட்ஸும் ஹெல்த்தியாக வளரும், பூக்களும் அதிக அளவில் பூக்கும். அதேமாரி பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண ஷார்ட்டஸ்ட்லேயே அதிக அளவு ஈல்டு தரக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வெரைட்டி தாங்க இந்த அவலாஞ்சி ரோசஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த 3 கலர்லேயும் அவலாஞ்சி ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோசஸ் தாங்க. இன்றைக்கி சம்மர் ஸ்னோ ரோசஸும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஆர்னமெண்டல் பர்பஸ், அதாவது அழகுக்கு பூக்கள் கொத்தாக பூக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சம்மர் ஸ்னோ ரோசஸ், பஞ்ச் ரோசஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வெரைட்டியாக இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா இந்த ரோசஸ்லாம் எல்லா கிளைமேட்லையுமே பூக்களோட சைஸ் குறையாமல் நல்ல பஞ்சஸாக பூத்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி மெயின்டெனன்ஸ் டச் வெரைட்டியோட இது கம்மியாக இருந்தாலே போதுமானதுங்க. வெறும் தண்ணி மாதத்தில் 2 முறை உரம் கொடுத்தாலே போதும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த சம்மர் ஸ்னோ ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் வெரைட்டிங்க. இந்த ரோசஸோட ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா நல்லா லோட்டஸ் மாதிரி அவலாஞ்சி டைப்பில் பூக்கக்கூடியது, அதான் அதிக இதழ் எண்ணிக்கையில். பட் இது அவலாஞ்சி பிரீடு கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு கிளைக்கு 1 மொட்டுக்கள் 2 மொட்டுக்கள் தாங்க எடுக்கும். பிளான்ட் நல்லா ப்ரூனிங் பண்ண 5-6 மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. எல்லா கிளைமேட்லேயுமே வரும். அதே மாதிரி கலர் ஸ்பேட் ஆகாமல் ஒரிஜினலாக இதே கலரில் பூக்கக்கூடியதுங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த டபுள் சைடட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோசஸ்ங்க. இது பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எல்லோ வித் ரெட்டு நெருப்பு மாதிரி பூக்கக்கூடிய ரோசஸ். பூக்கள் பாருங்கள் எவ்வளோ கெட்டித்தன்மையோடு இருக்குன்னு. அதேமாதிரி கொத்தாக பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ரோசஸ்லையுமே இருக்குங்க. இன்றைக்கி இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோசஸ் தாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா டார்க் கத்திரிப்பு கலரில் வரக்கூடியது, வாசனை பன்னீர் ரோஜா மாதிரி வருங்க. அதேமாரி கொத்தாக பூக்கக்கூடியது, எல்லா கிளைமேட்லையுமே கலர் ஸ்பீட் ஆகாமல் ஒரிஜினலாக பூக்கக்கூடிய ரோசஸ்ங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த மிட் நைட் ப்ளூ ரோஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சில்லி ரோசஸ் தாங்க. அதாவது அழகுக்கு, சாமி பூஜைகளுக்கு பூக்களில் கலந்துக்கிட்ட கொத்தாக அதிக பூக்கள் பூக்குன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. பூச்செண்டு மாதிரி எந்த நாள்லையுமே கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த சில்லி ரோஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மல் டச் ரோஸ் கிடையாதுங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது டச் ரோஸ், ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா பூனா ப்ரீடில் ஒரு வித்தியாசமான ரெட் ரோஸுங்க. இந்த ரெட் ரோஸ் பார்த்திங்கன்னா டார்க் பிளாக்கிஷ் மாதிரி வரக்கூடியது, பிளாக் ரெட்னே சொல்லலாம். அவலாஞ்சி ரோசஸோட இதழ்கள் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது, கொத்தாக பூக்கக்கூடியதுங்க. இந்த நியூ ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கார்னேஷன் ரோசஸுங்க. இந்த ரோஸோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு அடேனியம் கார்னேஷன் ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுனால கார்னேஷன் ரோசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கார்னேஷன் ரோசஸ் பஞ்சஸாக பூக்கக்கூடியது, எல்லா கிளைமேட்லையுமே சைஸ் மாறாமல் ஒரிஜினாலிட்டியாக பூக்கக்கூடியதுங்க இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டச் ரோஸில் இது சூப்பரான வெரைட்டி தாங்க. இந்த டச் ரோஸ் வெரைட்டியும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, டச் ரோசஸில் பேபி பிங்க், ஆரஞ்சு, ஒயிட் எல்லாமே வந்துருக்கு. அது இல்லாமல் மல்டி கலர்லேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. நாட்டு ரோஜாலையும் பார்த்திங்கன்னா வெள்ளை பன்னீர், நாட்டு பன்னீர், நாட்டு ரோஜா, ஆந்திரா பன்னீர் எல்லாமே ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ஸ் மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ், பழச்செடிகள், மூலிகை எல்லாமே நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குது. பாருங்கள், பிளான்ஸ் எல்லாமே பூக்களோட இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கு. இன்றைக்கே ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு 2 நாளில் நல்ல பூக்களோடைய செடி குவாலிட்டியாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்து ரீச் ஆகிடும். அதேமாரி இது ஆடி மாதம்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் 1000 ரூபீஸ்க்கு மேலே பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு, ரோஸ் கலெக்ஷன் பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த ஆடி 18 வரையுமே ஃப்ரீ டெலிவரி தாங்க. அதாவது எம்எஸ்எஸ் பார்சலில் நீங்கள் அனுப்ப சொன்னாலும் சரி, ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்ப சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ், பேக்கிங் சார்ஜ் ரெண்டுமே ஃப்ரீ தாங்க. அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனில் ரோஸ் பிளான்ஸ் தேடிக்கிட்டு இருக்குங்க. நம்ம நர்சரி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.